ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்பெஷலான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பணியாரத்துக்கு பின்னல் பணியாரம், இஞ்சி கொத்து பணியாரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. பின்னல் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 200 கிராம் அளவு மைதா மாவு, 100 கிராம் அளவு சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு. ஏன் நம்ம உப்பு சேர்க்குறோம்னா அப்போ தான் கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவு உருக்கின நெய் சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெயை கூட உருக்கி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அந்த நெய்யோட. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 200 கிராமில் எனக்கு 5 பெரிய பால் வந்துச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையில் லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருக்கணும். லைட்டாக தேய்ச்சா போதும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் தான் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் முட்டை எதுவுமே தேவையில்லை. நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம். இது ரொம்ப நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நடுவில் போடுற லைன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி நுழைச்சிங்கன்னா பாருங்கள் அழகாக சடை மாதிரி வந்துருச்சு. இன்னொரு மெத்தடும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த சைட்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி லைட்டாக சீப்பு மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மெத்தட், 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சடை மாதிரி, இன்னொன்று சீப்பு மாதிரி. உங்களுக்கு சப்போஸ் சடை சரியாக உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி சீப்பு மாதிரி கூட வெட்டி வறுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் 2 விதம் பண்ணியிருக்கேன். ஒரு சடை மாதிரியும் இன்னொன்று சீப்பு மாதிரியும் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக அது செஞ்சிடலாங்க. எண்ணெயை நான் சூடாக வச்சுருக்கேன். ஒன்ஸ் எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மேலே பொங்கி வருதையா அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அடங்கிருச்சு. லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் ஈக்குவலாக கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம இதை பொரிக்கணும். நம்மளோட பின்னல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். வறுத்த உடனே நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தாங்க இருக்கும். ஒன்ஸ் அது ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நீங்கள் வேகலைன்னு நினச்சிடாதீங்க. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஹார்டாயிரும். இப்போ நம்ம சீப்பு ஷேப்பில் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம்.
ரொம்ப ஈஸியான ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு 2 ஷேப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.